சேவாரத்னா டாக்டர் எம்.ஆர். முருகன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். இங்கே இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மே 5ஆம் தேதியான இன்று 43வது வியாபாரிகள் தின மாநாடு இன்று இங்கு மிகவும் அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே பங்கேற்றுள்ள அனைத்து தாய்மார்களையும் வியாபார சகோதரர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மே தின 5வது 43வது வியாபாரிகள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே தலைமை பொறுப்பேற்கின்ற என்னுடைய பாசமிகு சகோதரர் வியாபாரிகளுடைய விடிவெள்ளி பாதுகாவலன் சக்கரவர்த்தி அருமை தம்பி எஸ்.எம்.பி. முருகன் அவர்களே, பொதுச் செயலாளர், அதாவது ஓடிக்கொண்டே இருப்பார், நன்றாக உழைக்கக்கூடியவர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களே, இளம் புயல் என்று கூறுவேன் பொருளாளர் சிலுவை முத்துக்குமார் அவர்கள் உடல்நலம் குறைவால் வரவில்லை என்று கூறினார்கள். அவர்கள் உடல்நலம் தேறி சீக்கிரம் என்னுடைய விழாவுக்கு வர நான் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் எனக்கு முன்பு பேசிய என் அன்பு சகோதரர் ஜேக்கப் அவர்களே, இங்கு எனக்கு முன்பு பேசி முடித்த சம்மேளனத்துடைய அருமை சகோதரர்கள் தீனதயாளன், அடுத்து பேசக்கூடிய திரு முருகானந்தம் அவர்களே, என் பாசமிகு தம்பி அஞ்சானஞ்சன் எஸ். குமார் அவர்களே, மற்றும் மேடையிலே வைத்திருக்கின்ற தலைமை நிர்வாகிகள், ஒருவர் பெயர் சொல்லி ஒருவர் பெயர் சொல்லாவிட்டால் எனக்கும் கஷ்டமாக இருக்கும், அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன். ஊரலச்சந்திரன், ஜேக்கப், தேவராஜ், சக்திவேல், சாகுலமீது, சுடலிமணி, பால்ராஜ், சூலூர் ஏ. குணசிங், எஸ். பாலகிருஷ்ணன், ராஜ்குமார், உதயகுமார் உள்ளிட்ட வடவள்ளி கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே பாசமிகு அண்ணாச்சி அவர்கள் வருவார்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய சம்மேளனத்துக்கு எப்பொழுதுமே ஒரு உதவி புரியக்கூடிய டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் வரவில்லை என்று கூறினார்கள். மேலும் இங்கே இந்த விழாவுக்கு இன்று தேர்தல் நேரத்தில் இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்துவது என்பது எங்குமே நடக்கல. இந்த மாதிரி விழா இப்ப நீங்க திருவாரூர்ல அவங்க வணிக சங்கம் நடத்திருக்காங்க, அதுக்கு முன்னால சொன்னது. ஆனா நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் இப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம எந்த விழா கொள்கை எடுக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த நம்ம முருகன் அவர்கள் ஒரே நாள்ல வடவள்ளி கடை உதவி தலைமை கமிட்டியில சேர்ந்து இந்த இடத்துல ஒரு மாநாடு நடத்தினா மிகப்பெரிய சமாச்சாரம். அதுக்காக அவங்களை பாராட்டுறேன். உண்மையிலேயே நான் பாராட்ட, நீங்க கை தட்டி பாராட்டணும். இப்படி இந்த விழா இப்படி நடத்துறது லேசான காரியம் அல்ல. அதுலயும் இன்னைக்கு இந்த விழாவில் பாருங்க, நிர்வாகிகள் அனைவருக்கும் கேடயங்கள், அவர்கள் படம் பொறிக்கப்பட்ட கேடயங்கள் மற்றும் நல்ல ஒரு அறுசுவை விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க. நான் எம்.ஆர். முருகனோட 43 ஆண்டுகள் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு விழாக்குள்ளையும் நான் பங்கேற்றுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு இதுதான் பிடிக்கும். இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுல மிகவும் ஒரு அக்கறை காட்டுவார். ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நம்ம சங்கம் செயல்பட்டு இங்க ஜாதி மதத்துக்கு இடமில்லை, அரசியல் இடமில்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம வியாபார சங்க நிர்வாகம் என்னைக்கு அது தட்டி கேட்கும். நம்ம அதுல பாரபட்சம் காட்ட மாட்டோம். இன்னொன்னு, வியாபாரிகளாகி நீங்க உங்களுக்கு ஒன்னையோடு சொல்றேன், நல்ல ஒரு ஒற்றுமையோடு நீங்க செயல்படணும். நமக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருக்குது. இப்ப வியாபாரம் ரொம்ப நலிஞ்சிட்டு வருது. 50,000 கடை இருந்த இடத்துல 5,000 கடை தான் இருக்கு. காரணம் நம்ம பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது பல வர்த்தக நிறுவனங்கள் வந்துருச்சு. இன்னொன்று, நம்முடைய பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். உடனே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன். நீங்கள் நான் அண்ணா நம்முடைய வீட்டு குடும்ப தலைவர் கடையை கவனிச்சாலும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. 2 பிள்ளைங்க இருந்தால் ஒன்று படிக்கட்டும், ஒன்று வியாபாரத்துக்கு கொண்டாங்க. இப்போ என்ன தெரியுமா, 2மே படிக்க வச்சுட்டு கடைசியில் நம்ம கடையை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னோட முந்தா நாள் ஒரு நண்பர் அண்ணாச்சி, என்னோட இந்த கடை முடிச்சு போதும், அதுக்கு நம்ம பையன் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாப்புல. ஏன்னு சொல்லிமா நலிஞ்சிடக்கூடாது. இந்த நம்ம தொழில் அடைஞ்சா மக்கள் வாழ முடியாது. இந்த கொரோனாவில் நீங்க எத்தனை பேரை நம்ம மக்கள் காப்பாற்றுறோம் நினைச்சு பாருங்க.
அந்த நேரத்தில் நீங்க இந்த கடையை உங்களோட உயிரை துச்சமாக மதிச்சு நீங்க வியாபாரம் பண்ணி, அதாவது வியாபாரம்னா அரசு பண்ணக்கூடாதுங்குது, இருந்தாலும் பல உயிர்களை காக்கிறதுக்கு இந்த வியாபாரிகள் முழு மூச்சு எடுக்க போய் தான் பல உயிர்கள் பசி பட்டியலிருந்து காக்கப்பட்டுச்சு. இது உண்மையாக தமிழக வியாபார சம்மேளனம் ரொம்ப பங்குப்பட்டது. அதுவும் குறிப்பாக நம்ம சம்மேளனம்னா நீங்க சம்மேளனம் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லி மாறுபொருட்டான சொல்லுவோம் அந்த மேடையில. ஏன் தெரியுமா, இன்னைக்கு நம்ம சம்மேளனத்தை மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குங்க, சொந்த கட்டிடம் ஏராளமான கட்டிடங்கள் இருக்குது. சும்மா பெயர் பலையை மட்டும் போட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. நமக்குன்னு சொந்த கட்டிடங்கள் நிறைய இருக்குது. மற்றும் இங்க இருக்கிற அன்புலங்கள் நிறைய. இங்க தமிழகத்துக்கு வந்தவங்க இறங்கி போக மாட்டான். அந்த அளவுக்கு இது நமக்குள்ள அடித்தாலும் அடித்தாலும் நான் இந்த பிள்ளைங்க மாதிரி எல்லாம் ஒற்றுமையாக தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். யாருக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இதாகணும். இன்னைக்கு இந்த விழாவில் கலந்து கொண்ட, அதாவது எம்ஆர் முருகன் இருக்கும்போது பல பிரச்சனைகள், இந்த முருகன் குணாலாம் வந்திருக்காப்புல, ரொம்ப பிரச்சனைகள். அப்பெல்லாம் நமக்கு இப்போ நீங்க நம்ம தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. நம்ம கேட்டோம், சங்கத்தில் கேட்கிறோம். முன்னாலெல்லாம் முருகன் மட்டும்தான் போடும். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களுக்கு அந்த எனக்கு இன்னும் மனசுக்குள்ள பதித்து நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்றேன். அவர் பெரியநாயக்கன் பாளையம் பக்கம் ஒரு நம்ம வியாபாரி ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் தான் ஆகுது. அவர் மனைவியை கூட்டிட்டு வந்திருக்காரு, மாமியார் வந்திருக்காங்க. அந்த கடையில பொற்றம் போடுறாங்க. ராத்திரி 11 மணிக்கு போல பொற்றம் போடுவாங்கல்ல, கடையை அடைச்சிட்டு போடுறாங்க. அந்த நேரம் பெரியநாயக்கன் பாளையம் ஆய்வாளர் அந்த பைக்கில் போறாரு. போயிட்டு இந்த மாதிரி நேரே என்னாச்சு, என்னடா பண்றாங்க சார், நாங்கள் கடையை பூட்டிட்டோம், உள்ள வச்சுதான் நாங்கள் அதை பொற்றம் போட்டு விட்டுருக்கோம்னு அவர் ஒரு தகாத வார்த்தை, கெட்ட வார்த்தை. அதோடு நிறுத்தலை. அந்த அந்த புதுமாப்பிள்ளையை அந்த வியாபாரியை அடிச்சிட்டார். பாருங்க, அவர் மனசுக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு கனவோடு அந்த பொண்ணு வந்திருப்பா. நம்ம வீட்டுக்காரர் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு சொல்லி கண்ணு முன்னால ஒரு புருஷன் அவர் பாரு என்ன தப்பு பண்ணாரு, கொட்டை போட்டது குற்றமா, இதுக்காக அடிக்கணுமா? முருகனுக்கு இந்த தகவல் போது குணம் காலையில 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி நேரே நம்ம இதை விட முடியுமா? அப்ப யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதிகாலை 6 மணிக்கு நான் முருகன் நம்ம குரூப் எல்லாமே போறோம். யார் தர்மராஜ் டிஐஜிட்ட. அதுக்கிடையில தர்மராஜ் டிஐஜிக்கு இந்த நாலேஜ் இது சமாச்சாரத்தை நான் போன்ல பேசிட்டேன். நாளைக்காக உங்களை பார்க்கேன் சார், இப்படி நடந்திருக்கீங்க, வியாபாரிங்க அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு தகாத வார்த்தை. நான் உடனே போன்ல பேசுறேன். அந்த இன்ஸ்பெக்டர் பேர சொல்லி என்னச்சு நல்லா இருக்கீங்களா, என்ன இந்நேரம் கூப்பிடுறீங்க காலையில்? நிறைய வேற ஒன்றும் இல்லை, நான் உங்களை எவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு பத்திரிக்கையுள்ள தினகரன் பத்திரிகையில் இருக்கேன். நான் உங்களை ஒரு பெரிய மனுஷனாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே காவல்துறையில் அந்த உறுதிமொழி எடுத்து சேரும்போது ஜாதி மதம் அரசியல் எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு உறுதிமொழி எடுத்தானே நீங்கள் வேலைக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் இன்னொரு வார்த்தை ஊர் விட்டு ஊர் வந்தாச்சுன்னு சொல்லி அவரை தரக்கூடாத கெட்ட வார்த்தையில் அடிச்சிருக்கேன். அவர் கல்யாணம் 1 வாரம் கூட ஆகலை. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. நீங்க செஞ்சதுக்கு இந்த இதுக்கு நீங்க அனுபவிச்சே தீர்வீங்க அப்படிங்கிறேன். எம்ஆர் முருகன் நம்ம குரூப் எல்லாமே வர்றாங்க. அந்த அண்ணன் பேரூர் அண்ணன், நம்ம தாமஸ் அண்ணன் எல்லாம் குரூப் போறோம். ஒரு குரூப் ஜீப் ஓடி நிக்குது. நாங்க போயிட்டு வர்றோம்னால அவரை சஸ்பெண்ட், அந்த ஆய்வாளர் சஸ்பெண்ட். அன்னைக்கு அடிச்ச முதல் அடிதான். இன்னைக்கு சம்மேளனத்துக்காக தன்னுடைய பல கோரிக்கைகளுக்காக ஜெயிலுக்கு போறாங்க ஒரு 10-12 பேர். வியாபாரி சங்க தெளிவில் வேற யாராவது போயிருப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு பொது கோரிக்கைக்காக போயிருப்பாங்க. அந்த மாதிரி எம்ஆர் முருகன் வளர்த்த சங்கத்தை இன்னைக்கு இந்த முருகன் முருகன் கட்டி காத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே நான் முருகனை ரொம்ப பாராட்டுறேன். நீங்க நினைக்கலாம் அவர் அரசியல் படியில அவருக்கு எவ்வளவு தலைக்கு மேல வேலைங்க. உண்மையிலே எனக்கு தான் தெரியும். அவ்வளவு பிரச்சனைக்கு இடையில ஒரு 1 மணி நேரத்துல ஒரு விழா மேடை, ஒரு அருமையான ஒரு இது இல்லை யாரும் நடத்த முடியும்? இல்லை நீங்க நம்மளே இன்னொரு தலைவர் வந்தா முடியுமா? முடியாது. அது முருகனை தவிர யாராலும் முடியாது. நீ பாருங்க, அண்ணன் வந்த உடனே நம்ம கடைவீதி கிளை அண்ணன் மணியண்ணனே எம்ஆர் முருகன் சொல்லுவாப்புல, நம்ம சமையலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து கடைவீதி கிளை தலைவர் அண்ணன் சொத்து. அவர் அந்த அளவுக்கு நம்ம மேல விசுவாசம் இருப்பாரு. வந்த உடனே முருகன்ட்ட கூப்பிட்டு கேட்டாப்புல, முருகன் இந்த மாதிரி நம்ம இது ரிஜிஸ்ட்ரேஷன்ல இதப்போ இந்த மாதிரி கொண்டு ஒரு 4 வருஷத்துக்கு பண்ண வேண்டியிருக்குன்னா நான் அதற்கான பணி ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி முருகன் சொன்னார். பார்க்கும்போது எனக்கே மெய்ம்பரான் கேட்டேன். அந்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம குமார் மூலமா எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்ல முடியும்னா, நீங்க சொன்னது இது ஏற்றுப்படி குடும்பத்தில் ஒரு ஆளு நீங்க சொன்னது கண்டிப்பா கரெக்ட் தான். ஆனா அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்த அந்த நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம இது பதிவு செஞ்சுருவாங்க முருகன். நான் உறுதி சொல்றேன். முருகன் அது கண்டிப்பா உறுதி பண்ணுவாப்புல. அது ஒரு பெரிய குறையே கிடையாதுன்னா உண்மையிலே நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி குறைகள் இருந்தா நம்ம கூட சுட்டி காட்டணும். அதாவது வெளியே பொது இடங்கள் நம்ம பேசக்கூடாது.
பொதுவாக அந்த மாதிரி நமக்குள்ளே நீ செய்யறது தப்பு அப்படிங்கிற நேரில் கேட்கிறப்ப துணிவாக கேட்டாப்புல அந்த மாதிரி நிகழ்வு இருக்கணும். அதுவும் முருகன் அழகா வழக்கம் 1 மணி நேரம் வழக்கம் கொடுத்தாங்க. நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றேன், நீங்க கிளைகள் மாறம் நீங்க மீட்டிங் போடுங்க, மாசம் மீட்டிங் போடணும். சும்மா நம்ம நிர்வாகிகள் புதுசா செய்யுங்க, நல்லா சந்தா வசூலிங்க, இது மட்டும் நம்ம பண்ணி இருக்க கூடாது. நம்ம கிளை நிர்வாகிகள் வீட்டுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போனோம், அது உன்னுடைய சகோதரன் வீடு நீங்க நினைக்கணும். அவங்க வீட்டுல ஒரு நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும், பிரச்சனை போனா அந்த பிரச்சனைக்கு அந்த சங்கத்தில் ஒரு 20 பேர் போகணும். காவல் நிலையத்தில் கூப்பிட்டாங்கன்னா 20 பேர் போகணும். என்னடா இவ்வளவு பேர் வந்திருக்கானே அப்படின்னு பார்க்கணும். சும்மா ஏதோ அவனுக்கு வந்ததுதானே நீங்க நினைக்க கூடாது. அந்த இதை நீங்க முதல்ல என்னைக்கும் கிளை நிர்வாகிகள் அங்க உறுப்பினர்களுக்கோ அவங்க குடும்பத்துல யாருக்கோ எந்த பிரச்சனை நீங்க நம்ம போனோம், அடுத்த தலைமைக்கு சொல்லணும். அவங்க நம்ம தலைவர் அதுக்கு மேல சில மீறும் போது அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க எந்த நேரமும் நாங்க குமார்லாம் எந்த நேரமும் எந்த உதவியும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதனால நல்ல ஒற்றுமையோட நீங்க செயல்படணும். பெண்கள் உண்மையிலேயே இங்க வந்திருக்கீங்க, ரொம்ப இதா இருக்கணும். நீங்க இந்த காலத்துல ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நீங்க கடையில இருக்கும்போது கூட ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். உண்மையிலேயே அந்த மாதிரி சில இதுகள் உங்களை கத்தி எடுங்க அரவாள் எடுங்க நான் சொல்ல மாட்டேன், அது அஃபென்ஸுமாங்க. ஒரு கையில கொஞ்சம் மிளகா பொடி வச்சிருந்தா போதுமே, அது எவ்வளவு அழகா வேலை செய்யும். அதனால அதுல விழிப்பா இருக்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களை அட்டென்ஷன் டைவர்ட் பண்றானா, கவனத்தை திசை திருப்புறானா, அப்ப நீங்க விழிப்பாடு இருக்கணும். ஓ டே ஒன்னு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.